ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனியே நமः. கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீ ரங்கநாயக்கீம். ஸ்ரீ ஆண்டாளருடைய திருப்பாவை திவ்ய பிரபந்தம். இன்றைய நாள் 20ஆம் நாள். திருப்பாவை கிரமத்திலே 33 அமரர்க்கு முன் சென்ன கப்பம் தவிர்க்கும் கலியே என்கிற 20ஆம் பாசுரானுபவங்கள். 33 அமரர்க்கு முன் சென்னு கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முலைச் செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எமை நீராட்டு ஏலோர் எம்பாவாய். பிராட்டியினுடைய தயையானது நமக்கு பேற்றை அளிக்க வல்லதாக இருக்கின்றது. ஆகையால் அவளை புருஷகாரமாக பற்றியே எம்பெருமானை தஞ்சம் புக வேண்டும் என்பது ஆழ்வார்களாலே நமக்கு உயர்ந்த உபதேசமாக காட்டப்படுகின்றது. கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்த நல்லால் ஒரு தெய்வம் யானிலேன் பொல்லாத தேவரை தேவரல்லாரை திருவில்லாத் தேவரை தேரேன்மென் தேவு என்று நான்முகன் திருவந்தாதியிலே திருமழிசைப்பிரான் அருளிச் செய்கின்றார். இல்லை, ஈற்றடிகளாலே திருவில்லாத் தேவரை தேரேன்மென் தேவு என்று அருளிச் செய்கின்றார். யார் பரதேவதை என்பதை அறுதியிடுகின்றார் ஆழ்வார். எவன் ஒருவன் திருமகள் சம்பந்தம் உடையவனாக இருக்கின்றானோ ஸ்ரீயப்பதியோ அவனே பரதேவதை. அப்படி திருமகள் சம்பந்தம் இல்லாத தேவர்களுக்கு ஒரு பொழுதும் பரத்துவம் கிடையாது என்பதை நிர்ணயிக்கின்றார் ஆழ்வார். ஆக பொல்லாத தேவரை தேவரல்லாரை திருவில்லாத் தேவரை தேரேன்மென் தேவு என்பதாலே அப்படி திருமகள் சம்பந்தம் மற்ற தெய்வங்களை நான் வணங்க மாட்டேன் என தெரிவிக்கிறார். முன்னடிகளாலே கல்லாதவர் இலங்கையை கட்டழித்த காகுத்த நல்லால் ஒரு தெய்வம் யானிலேன்னு தெரிவிக்கிறார். அப்படி பிராட்டியோடே கூடியவனும் இலங்கையை முற்றிலுமாக அழித்த எம்பெருமான். அப்படி இலங்கையானது முற்றிலுமாக அழியும்படி அதனுடைய அழகெல்லாம் ஆண்டு போகும்படியாக செய்தவனுமான எம்பெருமானே எனக்கு சுவாமி, மற்ற எவரும் எனக்கு சுவாமியாக மாட்டார்கள் என தெரிவிக்கின்றார். பிராட்டியினுடைய பெருமை மிகவும் மேன்மையான வைபவங்களை உடையதாக இருக்கின்றது. அப்படி ஸ்ரீதேவியை வேதமானது ஈஸ்வரீகும் சர்வபூதானாம், உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஈஸ்வரியாக இருப்பவள் என்று கொண்டாடுகின்றது. ஸ்ரத்தையா தேவோ தேவத்வம் அஸ்னுதே என்றபடிக்கு பகவானுக்கு எவளால் தான் தேவன் என்கிற பட்டம் வந்தது என வேதமானது தெரிவிக்கின்றது. ஆக இவளானவள், அதாவது பிராட்டியானவள் பகவானுக்கு வல்லபையாக இருப்பவள். தயீதா என்ற உயர்ந்த திருநாமத்தாலே கொண்டாடப்படுகின்றாள் பிராட்டியானவள். தயீதானா எம்பெருமானுக்கு பிரியமான நாயகியாக இருப்பவள். விஷ்ணு பத்னி மகீந்தேவியும் மாதவீம் மாதவப்பிரியாம் லக்ஷ்மியும் பிரியசகீம் தேவியும் நமாம் யச்சுத வல்லபாம் என்று அந்த பூமி பிராட்டியானவள் எம்பெருமானுக்கு மட்டுமன்னி ஸ்ரீதேவி நாச்சியாருக்கும் மிகவும் பிரியமாக இருப்பவள். தயிதாகம் சதாதேவி ஞானானந்த மயி சதா என்றபடிக்கு லோகநாத தயிதே என்றும் ஈசானாம் ஜெகதாம் அதீச தவிதாம் என்றபடிக்கும் வெங்கடேச தயிதே என்றும் ராமஸ்ய தயிதா என்றும் இவள் பல இடங்களிலே அழைக்கப்படுகின்றாள். இவருடைய உயர்ந்த பெருமையானது மேன்மையானது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்னால் சம்சாரார்ணவ தாரிணி பவ பங்காபஹாரிணி என்றபடிக்கு சம்சாரத்தை தாண்ட வைப்பவள், கடக்க வைப்பவள். ஈஸ்வரி மமவல்லபா என்ன எம்பெருமானே ஆகமத்திலே தெரிவிக்கின்றான். எற்றைக்கும் ஏழேழு பிறவைக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்சேபம்னு சிவஞ்சிரகாலை பாசுரத்திலே அருளிச் செய்கின்றார்கள். அப்படி எற்றைக்கும் ஏழேழு பிறவைக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவும் என்பதாலே காட்டப்படுகின்ற உயர்ந்த விஷயம் யாது, கருத்து யாது என்னால் எப்பொழுதெல்லாம் எம்பெருமான் லோக ரக்ஷார்த்தனமாக
ரக்ஷணார்த்தமாக அவதாரங்கள் எடுக்கின்றானோ அப்பொழுதெல்லாம் அவனோடே கூட வந்து பிறக்கின்றாள் பிராட்டி என்று பார்க்கின்றோம். அப்படி எப்படி பிராட்டியானவள் உன்னோடு சேர்ந்து எல்லா அவதாரங்களிலும் தோன்றுகின்றாளோ அதுபோன்று உங்களுக்கு அடிமை செய்வதற்காக நாங்கள் எப்பொழுதும் உங்களோடே சேர்ந்து பிறக்க வேண்டும். அதான் உந்தன்னோடு ஒற்றுமையாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று பிரார்த்தித்தார்கள் அந்த பாசுரத்தில். ஆக எம்பெருமான் எங்கெல்லாம் வாசம் செய்கின்றானோ விடத்திலெல்லாம் பிராட்டியும் எழுந்தருள் இருக்கின்றான். எல்லா தேசங்களிலும் எல்லா சந்நிதிகளிலும் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்றானே என்னால் தனிக்கோயில் நாச்சியார் என்னும் அவனோடு சேர்ந்திருக்கின்ற நாச்சியார் என்னும் பலவாறாக பிராட்டியை நாமும் எம்பெருமானோடு சேர்ந்து தரிசிக்கின்றோம். அப்படி என்ன பிராட்டியினுடைய வைபவம்னா, பரதந்திரியாக இருப்பவள், பகவான் இட்ட வழக்காக இருப்பவள், அவனுக்கு கட்டுப்பட்டவள், செப்பென்ன மென்மலை செவ்வாய் சிறுமருங்குள்னு அப்படி அவளுடைய திவ்யமான சௌந்தரியத்தை உரைக்கின்றார்களேன அதற்கெல்லாம் உட்பொருளாக பரதந்திரையாக இருப்பவள், பகவானுக்கு அவன் முகம் கோணாதபடி இருப்பவள் அப்படின்னு பார்க்கிறோமே. பாரதந்திரியமே வடிவெடுத்தவளாக இருந்தால் சீதா பிராட்டி இலங்கையிலே வனவாசத்திலே அப்படி அனுமன் வந்து அழைத்த பொழுதும் அவன் வந்து என்னை அழைத்து போக வேண்டும் என்று அவன் வரும் வரை காத்திருந்தாள். அதான் பரதந்திரம். அனன்யார்க சேஷத்துவம் அனன்ய கதித்துவம், எம்பெருமானைத் தவிர வேறு ஒருவருக்கு அடிமைப்படாதவளாக எம்பெருமானே கதி என்று இறப்பவள் பிராட்டி. ஆக இப்படிப்பட்ட வைபவங்களே செப்பென்ன மென்மலை செவ்வாய் சிறுமருங்கள் என்ன அவளுடைய உயர்ந்த திவ்யமான சௌந்தரியம். அந்த சௌந்தரியத்தோடு இப்படிப்பட்ட லட்சணங்களையும் உடையவள் என்பதானது அனுபவிக்கப்பட வேண்டியது. எம்பெருமான் சர்வஜன், ஆனால் இவரிடத்திலே மிக்க அன்பு கொண்டவளாக இருக்கின்றான். என்னத்தினால்னா அவனுக்கு இவள் புதிதாக அனுபவத்தை கொடுப்பவளாக இருக்கின்றாள். குணேன ரூபேன விலாச சேஷ்டிதை என்றபடிக்கு ஆள வந்தார் அருளை செய்கின்றார். குணத்தாலும் ரூபத்தாலும் எம்பெருமானுக்கு தக்கவளாக இருக்கின்றாள் பெருந்தேவி என்று அவனுடைய பெருமைக்கு தக்க தேவியாக இருக்கின்றாள் பிராட்டி. அப்பொழுது ஆறாவதமாக இருப்பவள் பிராட்டி. யாருக்குன்னா எம்பெருமானுக்கு. நவீபவது பிரேமரச பிரவாகையா என்றபடிக்கு இருப்பவள் என ஆழ்வான் தானும் அருளை செய்கின்றார். அப்படி அபிமதமாகவும் அனுரூபமாகவும் இருப்பவள், பொருத்தமாகவும் இனிமையாகவும் இரண்டும் சேர்ந்து இருப்பது அவரிடத்திலே தான் தெரிவிக்கின்றார்கள். எத்திர நாண்யத்து பட்சியதி என்றபடிக்கு எம்பெருமானியை எப்பொழுதும் அனுபவிப்பவள் அகலகில்லேன் இறைமென்று என்றபடிக்கு. எம்பெருமானும் நம்மேல் மிக்க இரக்கமுடையவன், கருணை உடையவன். ரிபூனாம் அபிவத்சலக என்றபடிக்கு பகைவனுக்கும் அருள்பவள் பிராட்டி. பகைவனுக்கும் அருள்பவனால் லங்கா தேசத்திலே அவள் அசோகவனத்திலே 10 மாத காலங்கள் இருந்தாளே. அப்படி அவள் அங்கு இருந்த பொழுது ராட்சசிகள் எவ்வளவோ ஹிம்சித்தார்கள். ராவணனால் ஏவப்பட்ட ராட்சசிகள் பிராட்டிக்கு எவ்வளவோ ஹிம்சைகளை கொடுத்தார்கள். அப்படி அவர்கள் இம்சைகளை கொடுத்தும் அவர்களை பற்றி சிறிதும் ராமனிடம் காட்டிக் கொடுக்காத குணத்தை உடையவளாக இருந்தவள் பிராட்டி. இவள் சந்நிதியாலே காகாசுரன் ரட்சிக்கப்பட்டான். இவளுடைய சந்நிதி இல்லாததாலே ராவணன் மாண்டான் என்பது பிரசித்தம். இதனால் அகலகில்லே நிறையும் என்ன என்று இவள் அவனோடு இருக்கின்ற இருப்பே நமக்கு உயர்ந்த பேற்றை அளிக்க வல்லதாக இருக்கின்றது. ஆகையாலேயேதான் அப்பெண்ணை பிராட்டிக்கு 18ஆம் பாட்டு முதலாக இந்த பாட்டு வரை திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார்கள். அவருடைய புருஷகாரத்தை வேண்டி அவள் கதவை திறந்து தங்களை கண்ணனோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள். இப்பாட்டிலே எழுப்பாட்டிலே நப்பின்னை பிராட்டியை எழுப்பினார்கள். ஆனால் அவள் உடனே எழுந்திருக்கவில்லை. சரியான சமயத்திலே போய் இவர்களுக்கு நாம் உதவுவோம், தக்க சமயத்திலே சிபாரிசு செய்வோம் என்று பேசாமல் இருந்தாள். ஆனால் இவர்கள் அவளுடைய மௌனம் சாதிக்கின்றாளே, அவள் மீது கோபம் கொண்டு தத்துவமன்னு தகவமன்னு உன்னுடைய ஸ்வரூபத்திற்கும் சுபாவத்திற்கும் இது பொருந்தாது என தெரிவித்தார்கள். 33 என்கிற இந்த பாசுரத்தின் முன் அடிகளாலே கண்ணபிரானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். ஆனால் கண்ணபிரான் இந்த பாசுரத்திலும் எழுந்திருக்கவில்லை. ஆகையால் கீழ் பாசுரத்திலே பிராட்டியை நொந்துரைத்தோம், அதனாலே கோபப்பட்டு எம்பெருமான் எழுந்திருக்காமல் இருக்கின்றான் என்பதாலே இந்த பாசுரத்தின் பின் அடிகளாலே நப்பெண்ணை பிராட்டியை புகழ்ந்து அவருடைய பெருமைகளை எல்லாம் மறைத்து அவரிடத்திலே தங்களுடைய அபேட்சிதத்தை தெரிவிக்கின்றார்கள், தங்கள் வேண்டுதலை தெரிவிக்கின்றார்கள் ஆட்சிமார்கள். 33 அமரர்க்கு முன் சென்ன கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழா என்று தெரிவிக்கின்றார்கள். 33 என்ன 33 கோடி தேவர்கள். அந்த 33 கோடி தேவர்களுக்கு 33 பேரை உரைக்கின்றார்கள். 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள், அஸ்வினி தேவர்கள் 2 பேர், எண்மர் 11 ஈரருவர் ஓரைவர்னு பாசுரம். ஆக இந்த 33 தேவர்கள் 33 கோடி தேவர்களுக்கு உபலட்சணமாக இருக்கின்றார்கள், தலைவராக இருக்கின்றார்கள். என்ன அப்படிப்பட்ட 33 தேவர்களை தலைவர்களாக கொண்ட 33 கோடி தேவர்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வருவதற்கு முன்பே காலத்திற்கு முற்பட்டு, அந்த ஆபத்து காலத்திற்கு முற்பட்டு அவர்களுடைய ஆபத்தை போக்கி அவர்களுடைய நடுக்கத்தை போக்கி அருளுகின்ற திரள், அதாவது பலமுடைய கண்ணபிரானே. அப்படிப்பட்ட பராக்கிரமத்தை உடையவனாக இருக்கின்றான். ஐஸ்வர்யார்த்திகளானாலும் தேவர்கள் தங்களுக்கு ஒரு ஆபத்து என கூக்குரல் இடுவதற்கு முன்னமையே அவர்களுக்கு உதவுவனாக இருக்கின்றான்.
அப்படி தன்னுடைய பலத்தாலே அவர்களுக்கு உதவினவனே என்ன கண்ணபிரானே பள்ளி எழுந்தருள வேணும். 10 மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும்னா அவர்களுடைய நடுக்கத்தை அவர்களுக்கு ஆபத்து வரும் முன்பே தீர்க்கின்ற தன்மை. கலியே என்ன அவனுடைய மிடுக்கு மைந்து என்று தெரிவிக்கின்றார்கள். மைந்தனா பலம், மிக்க பலம். மழைக்கு அன்று வரை முனேந்தும் மைந்தனே மதுராரேன்னு திருமாலையில் தொண்டடிப்படி ஆழ்வர்களை செய்கின்றார். இப்படி தேவர்களுக்கெல்லாம் உதவி பண்ணானே அந்த தேவர்களுக்கு தலைவன் தான் இந்திரன். இந்திரனுக்கு பூஜை கொடுக்கக்கூடாது, இங்கே மலைகளுக்குத்தான் பூஜை கொடுக்க வேண்டும்னு கண்ணபிரான் தெரிவிக்க பெரியோர்கள் இசைந்தார்கள். இதனால் இந்திரனுக்கு விட்டு அந்த ஊரிலே இருக்கின்ற கோவர்தன மலைக்கு பூஜையை செய்தார்கள் இடையர்கள். இதனாலே மிக்க கோபம் கொண்டான். தனக்கு கிடைக்க வேண்டிய உணவு கிடைக்கவில்லை என்ற பசிக்கோபத்தாலே ஒரு வார காலம் கல்மழை பொழிந்தான் இந்திரன். அவற்றையும் எம்பெருமான் குணத்தோடு பொறுத்து கொண்டான். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றின்னு 24ஆம் பாட்டிலே அருளி செய்கின்றார்கள். தங்களுக்கு உதவி செய்தவனுக்கே இவர்கள் எதிரியாக இருந்த விஷயங்கள். இதனாலே அப்படி திருவாய்ப்பாடியிலே இந்திரன் கல்மழை பொழிந்த பொழுதும் மழைக்கு அன்று வரை முனையந்தம் என்றபடிக்கு எம்பெருமான் தானும் தயாராக இருந்தான். அப்படி ஒரு ஆபத்து இடையர்களுக்கு வருவதற்கு முன்னே பசுக்கள் நோவுபடுவதற்கு முன்னமேயே அவற்றை ரட்சிக்கவல்ல பலம் உடையவனாக இருந்தான். மழைக்கு அன்று வரை முன்னேந்தும், வரைனா மலைன்னு அர்த்தம். அந்த மலையை எடுத்து குடையாக பிடித்தான். இந்த ஆபத்து காலம் வருவதற்கு முன்னே, அந்த பிரளயம் வருவதற்கு முன்னமேயே அந்த மலையை குடையாக பிடித்தான். 7 வயசு இளம் பிராயம், சுண்டு விரலாலே ஒற்றை விரலாலே அந்த மலையை 7 நாட்கள் தாங்க பிடித்தான். இந்திரன் தன்னுடைய பசிக்கோபம் ஆறும் வரை காத்திருந்தான் எம்பெருமான். அவனே திருந்தி வரட்டும் என்று காத்திருந்தான். ஆக உன்னுடைய பலமானது எங்களைப் போன்ற அவலைகளை ரட்சிக்கவென்றோ பயன்பட வேண்டும் என்று தெரிவித்து அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார். எங்களை நீ விரும்பி ஆனந்தப்படும் 33 நினை, ஏதோ எங்களை அடியார்கள் நினைச்சிக்க வேண்டாம், இந்த தேவர்களாகவே நினைத்துக்கொள். தேவர்களெல்லாம் ஆண்கள் தானே, ஆண்களாகவே நினைத்துக்கொள். அவர்கள் தங்களுடைய பிரயோஜனத்திற்காகவென்றோ இவனுடைய கால்களிலே விழுந்தார்கள். அப்படிப்பட்ட பிரயோஜனாந்தர பரராகவே நினைத்துக்கொள். இப்படி அமிர்தம் கொடுத்தார்களே, அமிர்தத்தை உண்டார்களே, மருந்து தின்று சாகாதவராக நினை. உன்னை ரட்சியமாக நினையாதே, ரட்சகனான நினைக்கும் பேராக நினை. எங்களை ரட்சிப்பதே உனக்கு பேரு என்று நினை. எங்களுக்கு நீ உணரும்படியும் நீ நோக்கும்படியும் நீ வார்த்தை சொல்லும்படியும் தொடக்கமானவற்றையே காண்கையே வேண்டுவது. அவன் எழுந்திருக்க வேண்டும், எழுந்து தங்களை பார்க்க வேண்டும், பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டும், ஆசுஷா என உரைக்க வேண்டும். இதுவே இவர்களுடைய அபேட்சிதமாக இருந்தது என்று 6000 அழகமனவாள பெருமாள் நாயனார் அருளி செய்கின்றார். அதாவது 33 அமரர்க்கும் அவர்களை ஒத்தவர்களுக்குமே உதவுவது என்று நீ விரதம் பூண்டிருந்தாயானால் எங்களையும் அவர்களாகவே நினைத்து எங்களுடைய இஷ்டத்தை நிறைவேற்றித் தர வேண்டும் என்று அருளி செய்கின்றார்கள். இவர்கள்லாம் ஆய்ச்சிறுமியர்கள், சிறு பெண்களாயிற்று. இவர்களுக்கு இப்படி 33 தேவர்களை பற்றியெல்லாம் தெரியுமோ என்னால். கோவிந்தன் குழற்கொடு ஊதின போது அவியுணாமறந்து வானவரெல்லாம் ஆயர்பாடி நிறைய புகுந்து ஈண்டி செவியுள்நாவின் சுவை கொண்டு மகிழ்ந்து என பெரியாழ்வார் திருமொழி நாவலம் பெரிய தீவினில். அப்படி கோவிந்தனை தொடர்ந்து என்றும் விடாமல் இருப்பார்கள். ஆகையாலும் அமரர்களுக்கு அதிபதியானவன் கோவிந்த பட்டாபிஷேகம் செய்ததை காண்கையாலும் கண்ணனும் அவர்களுக்கு பல பல பெரிய உதவிகளை எல்லாம் செய்து கொடுத்திருப்பதை கண்டிருக்கின்றார்கள். ஆகையாலும் 33 இவர்கள் அறிந்திருப்பார்கள் என்பது நிர்ணயம் என் ஆச்சாரிய புருஷர்கள் தங்களுடைய வியாக்கானங்களிலே அருளி செய்கின்றார்கள். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலழாய். செப்பமுடையாய்னா நேர்மையான குணத்தை உடையவன் எம்பெருமான். ஆர்ஜவ குணம் என்ன அவருடைய குணமானது பேசப்படுகின்றது. அடியார்கள் எப்படி இருக்கின்றார்களோ அவர்களது வழியிலேயே சென்று அவர்களுக்கு உதவுமான இருக்கின்றான். செவ்வை உடையவனாக இருக்கின்றான், செம்மையை உடையவனாக இருக்கின்றான். அதுவே செப்பமுடையாயின்னு ஆர்ஜவகுணம், நேர்மையாக இருக்கின்ற தன்மை. திரளுடையாயின்னு அதிலே பலத்தோடு தெரிகின்ற தன்மை. செற்றார்க்கு என்ன எதிரிகளுக்கெல்லாம் வெப்பம் கொடுக்கும் என்ன அவர்களுக்கு ஜுரம் கொடுக்க வல்லவனாக இருக்கின்ற விமலனே துயிலழாய். அப்படி அடியார்கள் விஷயத்தில் நேர்மையுடையவனே, எங்களிடத்தில் சொன்ன சொல் தவறாமல் நேர்மையுடன் இருக்க வேண்டாமா என கேட்கின்றார்கள். அந்த நேர்மையை எங்களுக்கும் காட்டியருள வேணும். பலமுடையவர்களின் பலமெல்லாம் முன்னாளுடைய வந்ததன்று, அந்த பலத்தை எங்களிடமாக காட்டுவது. உன்னுடைய பலத்தை எல்லாம் எதிரிகளிடத்தில் காட்ட வேண்டியிருக்க எங்களுக்கு அருள் செய்யாமல் எங்களிடத்திலே காட்டி என்ன பயன்? அந்த பலத்தை எங்களிடமாக காட்டுவது. எங்களுக்கு விரோதியாய் இருப்பவர்களை என்றோ நீயும் நெருப்பாலே கொளுத்த வேண்டும். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் என்று பிடிக்கும். இது ஒன்றோ உனக்கு தூய்மை. விமலானா உடைய எம்பெருமானுடைய தூய்மையானது பேசப்படுகின்றது. அமலன், விமலன், நிமலன், நின்மலன், நீதிவானவன் தெரிவிக்கின்றார் திருப்பனார். அப்படி விமலா என்றது அடியார்களுக்கு அவரை ஆட்படுத்தி தனக்கு ஆட்படும்படி செய்தவன் என்கையாலே அப்படிப்பட்ட பேரின்பத்தை கொடுத்ததாலே விமலன் என்ன கொண்டாடுகின்றார்கள். இங்கே அடியார்களுடைய விரோதியை நிரசித்து அடியார்களுக்கு உதவுகின்ற தன்மையை கொண்டு செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா.
நீ துயிலெழும் காட்சியைக் காட்டி எங்களை களிப்படச் செய்ய வேண்டும் துயிலெழா என்ன விண்ணப்பிக்கின்றார்கள். அப்பொழுதும் கண்ணன் எழுந்திருக்கவில்லை. விமலா என்றார். இப்படி பரிசுத்தனே என்றபடிக்கு சம்பந்தம் ஒத்திருக்கச் செய்தேயும் தன் அடியார்க்காக அவர்கள் விரோதிகளை இரக்கமற்று அழிக்கையாலே வந்து சுத்தியைச் சொல்கின்றார்கள். அடியார்களை இம்சிப்பவர்களை துளியும் இரக்கமின்றி கொள்பவன் எம்பெருமான் என்பது இதனாலே உணர்த்தப்படுகின்றது. எவ்வளவு சொல்லியும் கண்ணபிரான் எழுந்திருக்கவில்லை. முற்பாட்டிலே பிராட்டியை நொந்துரைத்தார்கள். தத்துவமன்னு தகவும் மண். இதனாலேயே எம்பெருமான் அப்படி கோபத்தோடு இருக்கின்றானோ என்ன கருதி அவனுடைய கோபத்தை தணிக்கும் வண்ணம் பிராட்டியினுடைய பெருமைகளைச் சொல்லி நப்பின்னை பிராட்டியினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அவளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார்கள். செப்பென்ன மென்மலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாயன். செப்பென்ன மென்மலை என்ன செப்பு போலே இருக்கின்ற ஸ்தானங்கள், செவ்வாய் என்ன சிவந்த வாய், சிறுமருங்குல் என்ன நுண்ணிய இடை, அப்படிப்பட்ட திருமேனி சௌந்தரியங்களை எல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட செல்வங்களை உடைய நப்பின்னை பிராட்டி எங்களுக்கு கண்ணனை கொடுத்து நிறைவிடச் செய்தாலென்றோ நீ நிறைவுடையவளாக முடியும். நங்காய் என்ன பூர்ணத்துவத்தை உடையவளாக இருக்கின்றாள், பூர்த்தியை உடையவளாக இருக்கின்றாள். அப்படிப்பட்ட பூர்த்தியை எங்களுக்கும் கொடுக்க வேண்டும், கிருஷ்ணனை எங்களோடு சேர்த்து வைக்க வேண்டும். கிருஷ்ணாவதாரத்திலே நப்பின்னை பிராட்டி எங்கே பெரிய பிராட்டியாருக்கு ஈடாக கருதப்படுகின்றாள். கிருஷ்ணாவதாரத்திலே ஸ்ரீதேவியினுடைய இடத்திலிருந்து எங்களை கண்ணனோடு சேர்த்து வைப்பவள் நீ என்றோன்னு. பெண்ணின் வருத்தம் அறியாத அவனைப் போலன்றி பெண்ணாகப் பிறந்த நீ உணர்ந்தெழுந்து வந்து எங்களை உயிர் தரிக்கச் செய்வாயாகனு தெரிவிக்கின்றார்கள். கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராயின்னு அங்கே யசோதை பிராட்டியினிடத்திலே விண்ணப்பித்ததை இங்கே நப்பின்னை பிராட்டியிடத்திலும் விண்ணப்பிக்கின்றார்கள் ஆச்சரியமியர்கள். அவனுக்கு தான் பெண்ணின் வருத்தம் தெரியாத, பெண்ணாகப் பிறந்தவள் என்றோ நீ, உனக்கு தெரியுமே. ஆக நீ எழுந்து வந்து எங்களை அவனோடு சேர்ப்பிக்க வேண்டும், எங்களை உயிர் தரிக்கச் செய்ய வேண்டும்னு தெரிவிக்கிறார்கள். செப்பென்ன மென்மலை என்றபடிக்கு மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் என்றபடிக்கு, மலராள்னா இந்த தாமரை பூவின் மீது தோன்றுகின்ற பெரிய விராட்டியார் அவருடைய ஸ்தனங்களிலே வாசம் செய்பவன். இளாதுங்கத்தன கிரிதடி சுப்தம் என்றபடிக்க பேசப்படுகின்றது. கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பன் செப்பன்ன மென்மலை என்ன இங்கே பேயாழ்வாரும் மாகடல் நீருள்ளான திருப்பார்கடலிலே இருக்கின்றவன் மலராள் தனத்துள்ளான் என அவருடைய ஸ்தனங்களிலே வாசம் செய்பவன் என்று அருளிச் செய்கின்றார். அப்படி அவன் இருக்கின்ற தன்மை மென்முலை என்ன இங்கே மென்முலை என்றது அவனை சிறிது பிரிந்தாலும் தாங்க முடியாதபடிக்கு இருக்கையாலே மாரிமலை மழஞ்சல் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் என்ன சிம்மமாக சொல்லப்பட்ட அவன் உறங்கும் மலையாக இருக்கின்றபடிக்கு. காரார் வரகை கொங்கை கண்ணார் கடலுடுக்கைன்னு திருமடல்ல ஆழ்வார் வந்து எடுத்த உடனே அருளிச் செய்கின்றாரே பூமி பிராட்டின் அழகா. காரார் வரை கொங்கைன்னு அவருடைய ஸ்தனங்கள், அந்த ஸ்தனங்களிலே அவன் வாசம் செய்கின்றான் என்ன திருமாலிருஞ்சோலை என்ன திருவேங்கடம் என்ன, அந்த இரண்டு மலைகளுக்கு ஒப்பாக இருக்கின்ற ஸ்தனங்கள் என்ன காட்டப்படுகின்றது. நப்பின்னை நங்காய் என்ன, அப்படி பூர்ணையான நப்பின்னை பிராட்டியை நீ பூர்ணையாயிருப்பது எங்களையும் பூர்ணைகளாக ஆக்குவதற்கென்றோ. நங்காயன் அவனுடைய பூர்த்திக்கும் காரணமானதென்றோ உன்னுடைய பூர்த்தி. அப்பெண்ணை நங்காய் திருவே என்று தெரிவிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தை பெரிய பிராட்டியாருக்கு இருக்கின்ற அந்த மேன்மை இவளுக்கு சொல்லி, நங்காய் திருவே என்றால் என்னால் அழகானது அவளாலே, குணங்களானது அவளாலே, மேன்மையானது அவளாலே, நேர்மை குணமானது அவளாலே என்ன, இப்படி அனைத்து விஷயங்களும் அவளாலேயே அவன் கொண்டிருக்கின்றபடி என்ன ஆறாயிரப்படியிலே நாயனார் அருளிச் செய்கின்றார். இதெல்லாம் பெரிய பிராட்டியாருக்கே இருக்கின்ற மேன்மைகள் என்ற சந்தேகம் எழுமாக. கிருஷ்ணாவதாரத்தில் இவளே பெரிய பிராட்டியார் ஸ்தானத்திலே விளங்குபவள் என்பதால் நங்காய் என்றும் திருவே என்னும் அவளை பெருமை தக்க பேசி அவளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி உக்கமம் தட்டொழியும் தந்து உண்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு என தெரிவிக்கின்றார்கள். இப்படி இவர்கள் அவருடைய வைபவங்களை எல்லாம் சொல்லி திருப்பள்ளி உணர்த்து அவள் எழுந்து வந்து உங்களுக்கு நான் செய்ய வேண்டியது யாது என்று கேட்க, உக்கமும் தட்டொழியும் தந்து என்று நாட்டாருக்காக நோன்பு நோர்க்கின்றோமே, அவர்கள் சுபிட்சத்திற்காக நோன்பு நோர்க்கின்றோமே, அதற்கு வேண்டிய உபகரணங்களான விசிறி கண்ணாடி முதலானவற்றையெல்லாம் கொடுத்து உன் மணாளனையும் தந்து கண்ணனையும் எங்களுக்கு தந்து அவனை உன்னுடைய அமுத மொழிகளாலே நீராட்டி எங்கள் மேல் அவனுக்குள்ள கோபத்தை எல்லாம் போக்கடித்து எங்களை உங்கள் இருவருடைய கருணை வெள்ளாத்தாலே நீராட்டவென்னும் கண்ணனை உடனே எங்களோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றார்கள். இப்போதே எம்மை நீராட்டுன்னு அப்படி எம்மை என்ன தெரிவிக்கின்றார்கள். பன்மையிலேன கரணம் தப்பினாலும் மரணமாயிருக்கின்ற பொழுது ஏகிபஸ்ய ஸ்ரீராணி என்றபடிக்கு இங்கு வந்து எங்கள் சரீரங்களை காண்பாயாகன பிராட்டி எழுப்புகின்றார்கள். அப்படி தங்கள் சரீரங்களை ராமனுக்கு காட்டின ரிஷிகளைப் போல, அப்படி ராவணனாலே இம்சிக்கப்பட்ட ரிஷிகள் எல்லாம் தாங்கள் எப்படி இம்சிக்கப்பட்டோம் என தங்களுடைய மேனையெல்லாம் ராமனிடத்திலே காட்டியது போல இவர்களும் அந்த விரகத்தாலே நோயுற்றிருக்கும்படியே பிராட்டியை வந்து கண்டு அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று தெரிவிக்கின்றார்கள். எம்மை என்னபடி ஒருவரை ஒருவர் அழைக்கையிலே பெய்ப்பெண்ணே என்றார்கள், பிள்ளாய் என்றார்கள், அனந்தொடையா என்றார்கள். எல்லாம் வார்த்தை சொல்லிக்கொண்டு போய்தனும் எம்மை என்று இங்கே பல தசையில் பேசுகின்றார்களே. பெற்றை பெறுகின்ற சமயத்திலே எல்லோரும்
ஒன்று கூடி இருக்கும்படியே காட்டுகின்றது. கூடியிருந்து குளிர்ந்து என்ன பேசினார்கள். எம்மை என்பதிலுள்ள பன்மையானது நாராயணனே நமக்கே பறை தருவான் என எல்லோருக்கும் உபாயம் ஒன்றானா போலே அவனை அடைகின்றதற்கு உண்டான உயர்ந்த புருஷார்த்தமான கைங்கரியமானது அனைவருக்கும் பொதுவாக இருப்பது போலே உபேயமும் ஒன்றாக இருக்கின்றது என்ன அந்த கைங்கரியத்தாலே அடையப்பட வேண்டியவன் நாராயணனே என்றோ. இப்போதே எம்மை நீராட்டு என தெரிவித்தார்கள். யஷ பிரம்ம பிரவிஷிடோஸ்மி கிரீஷ்மே சீதமிப பிரதம் என்றபடிக்கு கோடை காலத்திலே குளிர்ந்த குளத்திலே குடைந்து நீராடுவது போல இந்த பிரம்மத்தினுள் நுழைந்தேன் என ரிஷிகள் தெரிவிக்கின்றார்களே. அப்பன் திருவருள் மூழ்கினான் என்கிறபடிக்கே மரதக மணித்தடம் என்றும் வாசத்தடம் என்றும் மார்கழி நீராட்டமானது இங்கே பேசப்பட்டு இப்போதையம்மை நீராட்டின அந்த கிருஷ்ணானுபவமே இவர்களுக்கு உயர்ந்த நீராட்டமாக அமைந்தது. கிருஷ்ணனோடே சேர்ந்து தங்களை நீராட்ட வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும் என விராட்டினிடத்திலே இவர்கள் அவருடைய புருஷகாரத்தை வேண்டி இந்த பாசுரத்தை அருளி செய்துள்ளார்கள். இப்படி இவர்கள் தன்னுடைய மேன்மைகள்லாம் சொல்லி எழுப்பி கண்ணோடு தங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என தெரிவிக்கின்றார்கள் என பிராட்டியும் இவர்களுக்கு இறங்கி வந்து இவர்களுக்கு கதவை திறந்தாள். இவர்கள் கோஷ்டியிலே சேர்ந்து கொண்டாள். அவளும் இவர்களுமாக சேர்ந்து கண்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடப் போகின்றார்கள். அடுத்த பாசுரத்திலே ஸ்ரீமத்தை விஷ்ணு சித்தாரியை மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை குகதாயை நித்தியமங்கலம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வாரெம்பெருமானார் சேர் திருவடிகளே சரணம். திருமைய மலையாள ராமானுஜ சுவாமி திருவடிகளே சரணம்.